नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் இருமுனை காணொளி காட்சியின் மூலமாகவும் இந்த ஆதி சைவம் எனும் தியான சத்சங்கத்திற்காக அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆதி சைவம் நேற்றைய சத்சங்கத்தை சார்ந்த ஒரு கேள்வி. இந்த ஒரே கேள்வியை 2-3 அன்பர்கள் வேறு வேறு வார்த்தைகளால் எழுப்பியிருக்கிறார்கள். விதர்க்கத்தோடு ஸ்ரத்தையோடு தான் எழுப்பியிருக்கிறார்கள், குதர்க்கமில்லாதது. அவர்களுடைய கேள்வி என்ன? பெருமானே, நீங்கள் சுந்தரர் கதையை, அவர் பக்தியின் சக்தியை விவரித்த முறையைக் கண்டு இந்த கதையை கேட்டு ஆழ்ந்து சிந்தித்தால் தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், சமூக சமச்சீர் காப்பாற்றப்படுவதற்கான விதிமுறைகள், இது எதையும் கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லையா? இதுபோன்றெல்லாம் நான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருந்தாலும் எம்பெருமான் எனக்கு சுந்தரருக்கு அருளியது போல அருளுவாரா? எனக்கும் அவர் தூது செல்வாரா? உண்மையில பார்த்தா இந்த கேள்வியை நீங்கள் ரொம்ப வேகமாக கேட்டுட்டீங்க. இன்னும் முழு கதையும் நீங்கள் கேட்டு முடிக்கவில்லை. இன்னும் கிளைமாக்ஸ் முடியலை. இறங்கி வந்ததிலிருந்து திரும்பி போற வரைக்கும் ஒரு விறுவிறு நாவல் மாதிரியே தான் சுந்தரர் கதை மட்டும் போகுது. இறங்கி வந்த காரணம், திரும்பி சென்ற விதம், எல்லாமே சுந்தரர் வாழ்க்கை மட்டும், அவர் வாழ்க்கையே சுந்தரம். இன்று ஆழ்ந்து கேளுங்கள். இன்றைய சத்சங்கத்தை கேட்டீர்களானால் உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். தனிமனித ஒழுக்கம், சமூகத்தை சமச்சீர் நிலையில் வைக்கின்ற ஒழுக்கம், சமூகத்தின் கோட்பாடுகள், இது எதையுமே மதிக்காம, இதை எதையுமே வாழாம, என்ன வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் பண்ணுறாரு. அது அத்தனைக்கும் பெருமானே தூது போகிறாரு. அப்போ நானும் அந்த மாதிரி பண்ணா எனக்கும் அவர் தூது போவாரா? ஆழ்ந்து கேளுங்கள். இந்த பிரச்சனையை சற்று ஆழ்ந்து சிந்தித்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும், புரியும். அதாவது
ஒரு மனிதன் உடல், மனம், உணர்ச்சி, உணர்வு, ஆன்மா, இந்த ஐந்தும் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு மனிதன். உடல், மனம், உணர்ச்சிகள், உணர்வு, ஆன்மா. சுந்தரமூர்த்தி நாயனார் உடலாலும் மனதாலும் செய்ததை மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். உடலாலே 2 பெண்களை மணந்து கொண்டார், மனதாலே 2 பெண்களிலும் காதலில் விழுந்தார், இதைத்தான் பார்க்கிறீர்கள். உணர்ச்சியாலும் உணர்வாலும் உயிராலும் ஆன்மாவாலும் அவர் எப்படி இருந்தார் என்பதை நீங்கள் பார்க்கவோ நினைக்கவோ மறந்து மறுக்கிறீர்கள். காரணம் என்னன்னா, நீங்கள் உங்களையே வெறும் உடல் மனமா மட்டும்தான் பார்க்குறீங்க. நாத்திக நாராசம் தமிழ்நாட்டில் பரப்பப்பட்ட பொழுது இந்த உடல் மனம் தாண்டி உங்களுடைய பரிமாணங்கள் வளர்வதற்கான வாய்ப்பே அழிக்கப்பட்டது. பகுத்து அறிவதற்காக பகுத்தறிந்தால் தவறில்லை, பகுத்து எறிவதற்காக பகுத்தறிவை பரப்பினார்கள். பகுத்து எரிய பகுத்தறிவை உபயோகித்தார்கள். அதுவும் இந்து மதத்துக்கு எதிராக மட்டும்தான் உபயோகித்தார்கள். தமிழ்நாட்டில் நாத்திகம் பகுத்தறிவு இயக்கம் பரவுச்சுன்னு யாராவது தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. இந்து மத விரோத கருத்துக்களை, முட்டாள்தனமான மூடத்தனமான ஹிந்து விரோத கருத்துக்களை மொத்தமாக தொகுத்து அதுக்கு ஏதாவது ஒரு ஃபிலாசபின்னு டைட்டில் கொடுக்கணுமில்ல, அதுபோல கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இந்த கொடுமை என்னன்னா, இந்த முட்டாள்தனமான மூடத்தனமான சாத்தியங்களை மறுக்கின்ற இந்த மூட கருத்துக்கள் பரவியதனாலே நம்ம எல்லாருமே உங்களை உடல் மனம் தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை என்கின்ற முடிவுக்கே நீங்கள் வந்துவிட்டீர்கள். மிக பெரிய கொடுமை. இங்கே உங்களை நீங்கள உடல் மனம்னு மட்டும் நினைக்கிறதுனால சுந்தரரையும் உடல் மனம்ன்ற நிலையிலிருந்து மட்டும்தான் பார்க்குறீங்க. அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படிங்கிறத உங்களுடைய உடல் வெறும் 5% தான், உங்கள் மனம் வெறும் 5% தான், உங்களுடைய உணர்ச்சிகளும் உணர்வும் உயிரும் தான் மீதி 90%. மனம் 5%, உடல் 5%, மீதி மற்ற 3 தான் 90%. இந்த 10% உடல் 5 மனசு 5, இந்த 10% செய்த செயலை பார்த்தீர்களே தவிர இந்த 90% இந்த 10% செயல்களின் போது எந்த நிலையில் இருந்தது என்று பார்க்கவில்லை. சுந்தரர் ரொம்ப அழகா சொல்றாரு, தடுக்கி விழுந்தாலும் உன் நாமமே என் தருக்கில் செரிக்கும். தடுக்கி விழுந்தாலும் உன் நாமமே என் நாவில் நெஞ்சில் சுரக்கும். அவர் இருந்த உணர்வு நிலை, அவர் இருந்த உணர்ச்சி நிலை, அவர் இருந்த உயிர் நிலை, அவருடைய உயிர் எதிலே நிலை கொண்டிருந்தது? நல்லா புரிஞ்சுக்குங்க.
அரசிளங்குமரனாக, எதிர்கால அரசனாக, அந்த நாட்டு அரசராலே வளர்க்கப்பட்டும் பெருமான் ஆட்கொண்டவுடன் அரசை துறந்து ஊர் ஊராய் சைவம் பரப்ப சென்று விடுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயிர், பொருள், உலகம், சுகம் இதன் மீது நிலை கொள்ளவில்லை. அப்படி வேணுமானாலும் பெருமானிடம்தான் கேட்டு பெறுவேன், வேறொருவரிடம் கேட்கவும் வேறொருவரிடம் வணங்கலும் கேட்டலும் ஆகாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் அப்பன் ஒருவனுக்கே. அவனேதான் மன்னவனும், அவனேதான் என்னவனும், கடவுளும் அவன்தான், தலைவனும் அவன்தான், இறைவனும் அவன்தான், என்னவனும் அவன்தான், மன்னவனும் அவன்தான். வேறொருவருக்கு வேலை செய்ய மாட்டேன், வேறொருவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், வேறொருவருக்கு என் வாழ்க்கையும் தலையும் வணங்காது. சைவத்தோட சாரம், சைவத்தோட ஒரு அடிப்படையான விளக்கம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. பரம்பொருளான சதாசிவனை பக்தியால் பரவுவதும், நம் பக்தியை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்விக்கின்றார், நாம் மீது அவர் வைத்த நம்பிக்கையை அவரும் நம் மீது வைக்கின்றார் என்று புரிந்து கொண்ட சரணாகதியும். அவ்வளவுதான். மொத்த சைவமுமே இவ்வளவுதாங்கய்யா. நாம் அவர் மீது வைத்திருக்கும் பக்தியின் மீது நம்பிக்கை, அவர் நம் மீது அதே நம்பிக்கையை வைத்திருக்கின்றார் என்கின்ற ஸ்ரத்தை. எனக்கு அவரை தெரியும், நான் விழுந்து விழுந்து கும்பிடுறேன், ஆனால் அவருக்கு என்ன தெரியுமான்னு தெரியலையே. உனக்கே அவரை தெரியும் போது அவருக்கு ஒன்று தெரியாதாப்பா? என்ன ஐயா இது? மொத்த சைவமும் இவ்வளவுதாங்கய்யா. நினைத்தவுடன் அடிவயிறே இனிக்கின்ற நம்பிக்கை. நினைச்ச உடனே அடிவயிறு கலங்கர துன்பத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். இப்போ ஒரு புது வார்த்தையை சொல்றேன். நினைச்ச உடனே அடிவயிறே ஆனந்தம் கொள்ளுகின்ற நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நினைச்ச உடனே அடிவயிறே கலங்கர துக்கம் ஏன் வருதுன்னா, ஏற்கனவே வந்த துக்கங்கள் எல்லாம் நினைவில் பொங்கி அலமோதி அதை விட இந்த மாதிரி இன்னும் மோசமாயிருமா இல்லை அந்த மாதிரி ஆயிருமான்னு கலங்கிறது தான் அடிவயிறு பொங்குற துக்கம். அடிவயிறு பொங்குற துக்கம் வரணும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே பண்ண விளையாடெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். அடிவயிறு பொங்குற ஆனந்தம் வரணும்னா
பெருமான் வாழ்க்கையில் ஏற்கனவே பண்ண விளையாடெல்லாம் நினைவுக்கு வரணும். நினைச்ச உடனே ஐயோ அந்த மாதிரியே திரும்ப ஆயிருமோ, இல்லை அதை விட மோசமாயிருமோ அப்படின்னு அடிவயிறு கலங்க வைக்கிறது உங்கள் வாழ்க்கையே நினச்சிட்டு இருக்கிறது. நினச்ச உடனே அந்த மாதிரி ஆகுமோ, அதை விட வேற மாதிரி ஆகுமோன்னு மனசெல்லாம் ஆனந்தத்தால் பொங்குற மாதிரியான சத்தியங்கள் தான் பெருமானும் அவர்தம் அடியார்கள் வாழ்விலும் நடந்த விளையாடல்கள். எதை அதிகமாக உங்கள் பயோ மெமரியில் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அதுதான் திரும்ப திரும்ப மேலே வரும். என்ன தின்னீங்களோ அதுதான் எப்போ வருங்கய்யா. 24 மணி நேரமும் அண்ணி, ஓர்படி, மாமியார், மருமகள், சித்தி இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டிவி சீரியலே என்ன தெரியுமாங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்படி, அதாவது மருமகளுக்கு தெரியாமல் மகனை எப்படி பிரிக்கிறது, எப்படி பிளான் பண்ணி போலீஸில் மாட்டாமல் மாமியாரை சாகடிக்கிறது, எப்படி பிளான் பண்ணி தானாகவே மருமகளை ஓடி போகிற மாதிரி பண்ணுறது, இருக்கிற எல்லா விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸையும் எப்படி செய்யறதுன்னு வருஷக்கணக்காக எடுக்கப்படுற பாடம் தான் இந்த டிவி சீரியலுங்க. இது எல்லாம் உங்கள் பயோமெமரியில் போய் உட்கார்ந்தா ஒரே ஒரு நாள் புருஷன் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட மனசுக்குள்ளே என்ன ஆகுது, 50 காரணம் வந்துட்டு போயிடுது. ஏதாவது பொம்பளையை வச்சுருக்காரா, இல்லை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்லை அவரே இதுக்கு மேலே வீட்டுக்கு வர வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா, ஆஃபீஸில் வேலை போயிருச்சா, இல்லை டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டாரா, நான் வேற இன்னைக்கு காலையில் சரியாக பேசலை, நான் கொஞ்சம் ஒழுங்காக பேசி அனுப்பியிருந்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, டிவி சீரியலுங்க நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாறுவதற்கு முன்பாக இந்த அளவுக்கு மன கொந்தளிப்பு, மன உளைச்சல், நினைத்தவுடன் அடிவயிறு கலங்குகின்ற துக்கம் நமக்கு இருந்திருக்கவில்லை. நினைத்து பார்ப்பதற்கு தவறான நினைவுகளை அளவுக்கு அதிகமாக உண்டுவிட்டு, கண்டு விட்டுன்னு வேணா சொல்லலாம், கண்டுண்டு விட்டு எப்பொழுது ஒரு சிறு காரணம் வரும் துக்கப்படலாம், உயிரே நடுங்கும் அளவிற்கு வேதனைப்படலாம் என்று காத்து கொண்டிருக்கிற ஜீவன்களைப் போலே மாறிவிட்டோம். உங்கள் உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் எப்போ துக்கத்தை பரப்பலான்ற உணர்ச்சிகளும் உணர்வுகளையும் நீங்கள் வச்சிருந்தா அந்த வாழ்க்கை தான் நாத்திக வாழ்க்கை. இந்த சமூகம் சார்ந்த குற்றம், கொலை, அதுலேயும் எல்லா சேனல்லையும் இந்த கிரைம்ஸை பற்றி ஒரு ஷோ. அதில் மியூசிக் பார்த்தீங்கன்னா அப்பா ஒந்து வந்திதாரே, எல்லா லாங்குவேஜ்லேயுமே சொல்கிறேன், பல மொழிகள்லையும் இடி மாதிரி அந்த மியூசிக் அடிக்கும். கடைசியாக என்னன்னா ஒரு ஆடு ஓடிட்டுறதை காமிப்பாங்க வட்டம் போட்டு. குற்றம், எஃப்ஐஆர், கிரைம் சீன், இவைகளையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பார்த்து எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் எப்போ வரும்.
இதெல்லாம் உங்களுடைய பயோ மெமரியில் போய் உட்கார்ந்து எந்த ஒரு சிறு காரணம் கிடைத்தாலும் உங்களை ஒரு துக்க சுனாமி மாதிரி அட்டாக் பண்ணுது. அதனால தான் வாழ்க்கை துக்கமாக இருக்குங்க. ஆனால் அதுவே கரிக்குருவிக்கு உபதேசித்ததும், வந்திக்காக பிட்டுக்காக மண் சுமந்ததும், நரியலாம் பரியாக்கித்தானே குதிரை சேவகனாய் வந்ததும், பாலை கொடுத்து சம்பந்தனை ஆண்டதும், சூலை கொடுத்து அப்பனை ஆண்டதும், குதிரை ஓட்டும் கோலை எடுத்து மணிவாசகனை ஆண்டதும், ஓலை கொடுத்து சுந்தரனை ஆண்டதும், இதெல்லாம் நினைவில் இருந்தா, இதெல்லாம் உங்க பயோ மெமரியில் இருந்தா, எந்த ஒரு சூழல்லையும் இது எப்படி வெடிச்சு பக்தியை, ஆனந்தத்தை உங்களுக்குள்ள பொங்க வைக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சைவ வாழ்க்கைங்கய்யா. துக்கமும் துயரமும் வேதனையும் கல்மஷமும் வலியும் தொடர்ந்து டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்னவெல்லாம் ராங்கா போக முடியுமோ அது எல்லாமே ராங்கா போகும் தான் அப்படின்னு நினைப்பில் தான் இருப்பீங்க. எது ராங்கா போகுமோ, எப்படி வாழ்க்கை கொலாப்ஸ் ஆகுமோ, எப்படி துக்கம் வருமோ, எப்படி பிரச்சனை வருமோ அதை எதிர்நோக்கியே காத்திருப்பீர்கள். இந்த பயோ மெமரி உடம்புக்குள்ள மனசுக்குள்ள பில்ட் ஆயிருச்சுன்னா, எப்போ உங்களுக்குள்ள அந்த கடும் பயத்தையும் நரம்பு தளர்ச்சியும் உருவாக்கக்கூடிய அந்த அட்ரினலினை உடம்புக்குள்ள ரஷ் பண்ணலான்னு உங்களுடைய பயோ மெமரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சிறு விஷயமா இருந்தா கூட போதும், ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் போதும், உயிரே நடுங்கிற மாதிரி உடலும் மனமும் நடுநடுங்கி தன் இருப்பு நிலையை இழந்து இயல்பு நிலை மறைந்து இயல்பாக இருக்கும் நிலையும் ஒழிந்து மீண்டும் மீண்டும் துக்க சுனாமி உங்களுக்குள் அடிப்பதற்கு, துக்க பேரலை உங்களுக்குள் அடிப்பதற்கு நீங்களே காரணமாகி விடுகின்றீர்கள். இதுதான் நாத்திக வாழ்க்கை. எந்த நினைவுகள் அதிகமாக உங்களுடைய பயோ மெமரியில் இருக்குன்றது தான் நீங்கள் எந்த வாழ்க்கை வாழறீங்கன்ற முடிவு பண்ண போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செய்கின்ற செயல் சார்ந்து உங்கள் வாழ்க்கை அமைவதில்லை. அது ரொம்ப சின்ன பாகம். செய்கின்ற செயல் ரொம்ப உங்க வாழ்க்கையோட மிகச்சிறிய பாகம். நீங்கள் இருக்கின்ற உணர்வுதான் உங்கள் வாழ்வின் பெரும்பாகம். பெரும்பாகத்தை தூய்மை செய்யுங்கள். பெரும்பாகத்தை தூய்மை செய்யுங்கள். பெருமான் பாகம் கிடைக்கும். பெரும்பாகத்தை தூய்மை செய்வதற்கு லீலா தியானம் மாதிரி ஒரு அருமையான வழி வேற இல்லைங்க.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் சினிமாவில் பார்க்குற, டிவியில் பார்க்குற நியூஸை விட நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் அதிக அளவு உண்மை உடையவை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்க்குற செய்திகளை விட நம்முடைய புராணங்கள் அதிக அளவு உண்மையும் உண்மையான மனிதர்களாலும் உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த புராணங்களும் நம்முடைய இதிகாசங்களும் பொய் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பொய்யர்கள்தான் பொய்யர்கள். சரி, புராணம் பொய்ன்னு அதை படிக்கிறத நிறுத்தினாங்க. ஆனால் கடைசியில் இப்போ இவங்க புராணத்தை படிக்க வேண்டியதாக இருக்கு. இவர்கள் புராணத்தை படிக்க வைக்க இதற்கு முன்பிருந்த புராணத்தை பொய் என்று உங்களை நம்ப வைத்தார்கள். காக்னிஷன் தமிழில் சொல்லணும்னா உணர்வுபடுத்திக் கொள்ளுதல். எந்த ஒரு சூழல் உங்கள் கவனத்திற்கு முன்பு வந்தாலும், எந்த ஒரு செய்தி, எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எதிர்கொண்டாலும் அதை எவ்வாறு நீங்கள் உள்வாங்கி உங்களுக்குள் பதிய வைத்துக் கொள்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். ஒரு மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம் எவ்வாறு நீங்கள் வாழ்க்கையை உணர்வுபடுத்திக் கொள்கின்றீர்கள், உணர்கின்றீர்கள். சில பேர் எங்கிட்ட கேட்குறது, தப்பு பண்ணுறவங்களாம் நல்லாவே இருக்கிறாங்க, நல்லது பண்ணுறவங்க தான் கெட்டு போகிற மாதிரி தெரியுது சாமி. உங்கள் உணர்வுபடுத்துதல் தான் தவறே தவிர இறைவனின் தர்மம் தவறுவதே இல்லை. சரி எது, நல்லது எது, நிம்மதியை என்பது எது, துக்கம் என்பது எது என்று இந்த கருத்துக்களை நீங்கள் உணர்வுபடுத்திக் கொள்வதில் தவறு இருக்கிறதே தவிர இறைவனின் தர்மம் தவறுவதே இல்லை. எதுகாலம் வரை எந்த சக்தியும் இல்லாமல் அந்தரத்தில் பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுகாலம் வரை இறைவன் தர்மம் தவறுவதே இல்லை. எந்த சக்தியும் தாங்கலும் இல்லாது அந்தரத்தில் பூமி இருப்பதும் சுற்றுவதுமே இறைவனின் தர்மம்தான். அவன் தர்மம் தவறுவதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுற, ஆனந்தப்படுற ஒரு விஷயம், நல்ல வேளை டிவியெல்லாம் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பிறந்து வளர்ந்துட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேங்கய்யா, நல்ல வேளை தொலைக்காட்சி மனித வாழ்க்கையின் அதீதமான பாகமாக மாறுவதற்கு முன்பாகவே பிறந்து வளர்ந்து விட்டோம் பெருமானே. அதுவும் அதெல்லாம் அண்ட முடியாத கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம்.
நல்ல வேளை. இன்னமும் எனக்கு நினைவிருக்கிறது, மாலையானால் எனக்கு தெரிந்ததெல்லாம் அண்ணாமலையான் ஆலயம்தான். காலை புலர்ந்தாலும் மாலை மங்கினாலும் வாழ்க்கை அவன் வாழும் சாலைதான். காலை புலர்ந்தாலும் மாலை மங்கினாலும் அவன் ஆலயமே கதி. ஏன் இந்த தொடர்ந்து திரைத்துறையிலையும் வெள்ளித்துறையிலையும் இருக்கிற வெள்ளித்திரை, சின்னத்திரை, திரைத்துறை, இதில் இருக்கிற பல பேரை நான் சந்திக்கிறேன். அவங்கக்கிட்ட கேட்குறது, ஏன் தொடர்ந்து வயலன்ஸும் க்ரைமும், அதாவது வேதனை, சோகம், துக்கம், அழித்தல், அதுலேயும் இப்போ இந்த டிவி சீரியலில் காட்டுற இந்த பெண்களுடைய கன்னிங்னஸ், வீட்டுக்குள்ளே நடக்கிற கன்னிங்னஸ் ரொம்ப கொடுமையாக, அதாவது ரொம்ப சாதாரண மக்கள் மத்தியில் இந்த கன்னிங்னஸ் தான் இயற்கையான வாழ்க்கை முறை என்று நிறுவப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை. என்ன வேணா செய், மாட்டிக்காம பிளான் பண்ணுறது நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். மிகவும் இந்த கொடுமை சாதாரண தினசரி வாழ்க்கையா மாறி இதுக்கு சுதந்திரம்னு வேற ஒரு டாப் டைட்டில் வேற கொடுத்து, ஐயோ நல்ல வேளை இதெல்லாம் நடப்பதற்கு முன் பிறந்து வளர்ந்து விட்டோம். ஐயா, இது போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து உள்ள போய் இருந்தா உடம்புல ரத்தத்துக்கு பதிலாக ஆசிடை ஊற்றி சுத்த வச்சிட்டு இருக்கீங்கய்யா. எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று நீங்கள் நம்பத் துவங்கிவிட்டால், உணர்வுபடுத்திக் கொள்ள துவங்கிவிட்டால், நீங்களும் அநீதி இழைக்க தயாராகி விடுவீர்கள். பெரிய கொடுமையை இந்த நாகரிக உலகத்தில் ஊடகங்களும் இந்த டிவி சீரியல்ஸும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக உங்களை நம்ப வைக்கின்றன. நீங்களும் அந்த நம்பிக்கை ரொம்ப சுகமாக இருக்கிறதால அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லா மருமகளும் நினைக்கிறா, மாமியார் கொடுமைக்காரியாக இருக்கிற சீரியலை பார்த்து இதில் வர்ற மருமகன்னா எங்கள் மாமியார், இது எல்லா மாமியாரும் நினைக்கிறாங்க. மருமக கொடுமைக்காரியாக வர்ற சீரியலை பார்த்து இந்த மருமக ஏன் மருமக, இந்த மாமியார்னா. நீங்கள் வஞ்சிக்கப்படுவதாக உங்களை நம்ப வைப்பது சுலபம். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் சென்று விட்டால் அது மிக கொடிய விஷமாக மாறி நீங்கள் மற்றவர்களை வஞ்சிக்க மனதளவிலும் கருத்தளவிலும் உணர்வளவிலும் தயாராகி விடுகின்றீர்கள். அந்த தயார் நிலையிலிருந்து நீங்கள் செய்கிற எல்லா செயலுமே உங்கள் இருப்பு நிலைக்கு எதிரானதாக, உங்கள் இயல்பான சுபாவமான
சிவபோத நிலையான நித்யானந்த நிலைக்கு எதிரானதாக இருக்கின்றது. ஐயா, எப்போ நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ எந்த விதமான நல்லது கெட்டது பார்க்காமல் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு, நல்லது கெட்டது நியாயம் தர்மம் எதையும் பார்க்காமல் செய்வதற்கு தயாராகி விடுவீர்கள். மிருகத்தன்மைக்குள் நுழைந்து விடுவீர்கள். அப்படி இல்லாம எப்பொழுதும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். எந்த சூழலிலும் நீங்கள் தாங்கப்படுகிறீர்கள். பிரபஞ்சத்தையே இயக்கும் பேரருட்கருணை சக்தி எப்பொழுதும் உங்களுக்கு உள்ளும் புறமும் பொங்கி உங்களை நித்யானந்தத்தில் நிலைபெறச் செய்து கொண்டே இருக்கின்றது. இந்த உணர்வு பதிவு உங்களுக்குள் செல்வதற்கு இறைவனின் திருவிளையாடல்கள் மிக பெரிய வழிவகுக்கும். இறைவனுடைய 63 கதையையும் 64 லீலைகளையும் நீங்கள் உள்வாங்குவீர்களானால் எப்பொழுதும் நீங்கள் காக்கப்படுகிறீர்கள், ரட்சிக்கப்படுகிறீர்கள், தாங்கப்படுகிறீர்கள். உங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் திருக்கரம் எல்லா சக்தியும் உடையது மட்டுமல்ல, எல்லா வல்லமையும் உடையது மட்டுமல்ல, பெரும் கருணை உடையது. இந்த சத்தியம் உங்களுக்குள் மலரும் பொழுது எல்லோரையும் இனிமையோடும் ஆனந்தத்தோடும் அன்போடும் கருணையோடும் பொங்குகின்ற பொறுப்புணர்வோடும் ஸ்ரத்தையோடும் அணுகத் துவங்கி விடுவீர்கள். டிவி சீரியலும் திருவிளையாடலும், அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற கருத்தேங்கய்யா. உங்களையும் வலிக்க வைத்து கொண்டு உங்களை சுற்றி உலகமே உங்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று உங்களை நம்ப வைத்து நீங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்ற முடிவுக்கு உங்களை வரவழைத்து, தொடர்ந்து நீங்கள் வஞ்சிக்கப்படுவதனால் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வஞ்சித்தாலும் என்ன செய்தாலும் அது தவறில்லை என்று உங்களை நம்ப வைத்து வாழ்க்கைக்கு தயார்படுத்தி உங்களை வாழ்க்கைக்குள் அனுப்புவதற்கு பதிலாக ஒரு கொடூரமான குரூரமான அழிக்கும் சக்தியாக ராட்சசத்தன்மையை உங்களுக்குள் உருவாக்கி உங்களை வாழ்க்கைக்குள் அனுப்புகிற சக்தி இந்த டிவி சீரியலுங்க, தொலைக்காட்சி தொடர்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் யாரை எப்படி வஞ்சித்தாலும் அதில் தவறில்லை என்று நம்பினால் நீங்கள் தான் ராட்சசர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். எப்போதும் பேரருட்பெருங்கரத்தால் தாங்கி பிடிக்கப்படுகிறீர்கள் என்று தெளிவாக உங்கள் உணர்வில் உணர வைக்கப்பட்டு, அதே பேரருள் ஆனந்தம் கருணை இவை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், சிந்தனையும் செய்து கொண்டிருந்தால், வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் தான் சிவகணங்கள். இந்த ரெண்டு விதத்தில் தான் வாழ்க்கை நடக்க முடியுங்கய்யா. நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள்னு நம்பி நாசமா போறது, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள்னு நம்பி ஆனந்தமா வாழறது. எப்பொழுதும் நீங்கள் எம்பெருமானால் காத்து ரட்சித்து
அவருக்கு நீங்கள் உண்மையாக இல்லாத பொழுது கூட அவர் உங்களுக்கு உண்மையாக இருக்கின்றார் என்கின்ற சத்தியத்தை உங்களுக்குள் புகட்டுகின்ற அந்த சாத்தியத்தை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி பெருமான் அவதாரம் செய்து இந்த லீலையெல்லாம் நடத்தி காட்டினார். நல்லவேளை பறவை நாச்சியும் சங்கிலி நாச்சியும் டிவி சீரியல் எல்லாம் பார்க்கல. ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க. டிவி சீரியலில் காட்டுற மாதிரி துக்கங்களும் கொடுமைகளும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தரம் நடந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களோ, சத்தியமாக சொல்கிறேன், அதை விட அதிக முறை திருவிளையாடல்களும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பெருமான் நடத்தி காட்டியதாக சொல்லப்பட்டிருக்கின்ற காப்பாற்றுதல், தாங்கி பிடித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், தடுத்தாட்கொண்டருளல் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. டிவி சீரியல்ல காட்டுற மாதிரி உடைஞ்சி போறது 100 தரம் நடந்திருந்தா, திருவிளையாடற் புராணங்களில் சொல்லப்படுவது மாதிரி ஒட்ட வைத்து தூக்கி நிறுத்தப்படுவது 101 முறையாவது நடந்திருக்கிறது. அதனால்தான் இன்னமும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நூறு முறை விழுந்தா 101 தரம் எந்திரிச்சு நின்று இருக்கீங்கன்னு அர்த்தங்க. அதனாலதான் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க. 100 முறை டிவி சீரியல் உண்மைன்னா 101 முறை திருவிளையாடற் புராணம் உண்மை. எத்துணை நிகழ்ந்தாலும் என் அப்பன் துணை இருப்பான் என்கின்ற தெளிவுதான் சைவம்ங்கய்யா. இந்த நவ நாகரீக பகுத்து எரியும் பன்றிகள் எத்துணை நிகழ்ந்தாலும் என் அப்பன் துணை இருப்பான்ற கருத்தை ஏதோ ஏமாற்று கருத்து போலவும் தன்னைத்தானே ஹிப்னடைஸ் பண்ணிட்டு வெகுளி மனிதர்கள் தான் இந்த மாதிரி நினைச்சிட்டு வாழ்வாங்கன்னு இந்த கருத்தையே ஒரு இல்லெஜிட்டிமேட்டான கான்செப்ட் மாதிரி சொசைட்டியில் மாற்றி விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்கய்யா. எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வேணா வரலாம், நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ அப்படின்ற பயத்தை உங்களுக்குள் விதைப்பவர்கள் ராட்சசர்கள். யார் அந்த பயத்தை உங்களுக்குள்ள விதைக்கிறாங்க உங்களுக்குலாம் தெரியும். நாத்திகர்கள். எப்பொழுதும் எம்பெருமான் இருக்கின்றான், எத்துணை வந்தாலும் எம் துணையாய் எம்பெருமான் இருக்கின்றான் என்கின்ற சத்தியத்தை உங்களுக்குள் சாத்தியம் ஆக்குபவர்கள் தெய்வங்கள். ஐயா, உண்மையில நீங்க ஹிப்னட்டிசத்துல மாயையில இல்ல, அவங்க தான் மாயையில இருக்காங்க. அவங்கத்தான் மாயையில் இருக்காங்க, நீங்க மாயையில இல்லை. நீங்க தெளிவா இருக்கீங்க, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ரெண்டு குரூப். ஒரு குரூப் சொல்லுது என்ன வேணா பிரச்சனை வந்தால் வரலாம், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடலாம், யாரையும் நம்பாத, என்னை மட்டும் நம்பு, நான் தான் ஏதாவது பிரச்சனை வந்தால் உன்னை காப்பாற்றுவேன். இன்னொரு குரூப் ஒரு பிரச்சனையும் வராதப்பனே,
என் அப்பன் இருக்க எதுவும் வராது, நிம்மதியாக ஆனந்தமாக அவனை சிந்தித்து சிவமயமாய் வாழ்னு 2 குரூப் சொல்லுது. நிம்மதியாக இருன்னு சொல்கிற குரூப்புக்கு இன்னொரு குரூப்பை பார்த்தா கோபம் வர்றதில்லை. ஆனால் அந்த இன்னொரு குரூப்புக்கு இந்த நிம்மதியாக இருன்னு சொல்கிற குரூப்பை பார்த்தாலே அடிவயிறு எரியுது. இதை பார்த்தே தெரியலையாங்க யார் மாயையில் இருக்காங்க, யார் ஞானத்தில் இருக்காங்கன்னு. இந்த பயமுறுத்துகிற குரூப்பு ஞானிகள் குரூப்பை அடித்ததா கதை இருக்குது. இவங்க எப்பயாவது அடித்ததா கதை இருக்கா பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு தேவையில்லை. அதிகபட்சமாக நம்மளை காத்துப்போம், நம்மளை காப்பாற்றிப்போம். சில நேரத்தில் அவங்க அடிக்கிற அந்த கருமம் அவங்களுக்கே திரும்பி போகுது, அவ்வளவுதான். முடிந்தவரை பெருமான் ஆற்றிய லீலைகள் 63 வரலாறுகளையும் 64 திருவிளையாடல்களையும் படித்து சிந்தித்து உணர்விற்குள்ளே பார்த்து ரசித்து அவைகளை உங்கள் மெய் நினைவாகவும் உயிர் நினைவாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையே வசந்தமாய் ஆனந்தமாய் சிவபோதத்தில் இருப்பதை தானாய் உணர்வீர்கள். ஐயா, பிட்டுக்கு மண் சுமந்ததும் கால் தேய வெறுங்காலோடு நடுநிசியில் சுந்தரர்க்காக தூது போனதும் கரிக்குருவிக்கு உபதேசித்ததும் இது எல்லாம் சத்தியமா கற்பனை இல்லைங்கய்யா, கற்பனை கடந்த சத்தியம்ங்கய்யா. இதெல்லாம் ஏதோ அப்ப மட்டும்தான் நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இன்னமும் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். உங்க வாழ்க்கையிலெல்லாம் கூட நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். ஆனா நீங்க டிவி சீரியலை பார்த்து இதெல்லாம் மட்டும்தான் உங்களுடைய மசில் மெமரி பயோ மெமரியா இருக்கிறதுனால கெட்டது நடக்கும்போது தான் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கு. நல்லது நடக்கும்போது கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு உங்களுக்கு மெட்டீரியலே இல்லாமல் போயிருச்சு. எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு உதவி வரும் பொழுது பெருமான் அனுப்பி இருக்கிறார்னு கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு ஏற்கனவே பெருமான் இது போன்ற லீலைகளை நடத்தினதெல்லாம் உங்க பயோ மெமரியிலையோ மசில் மெமரியிலையோ இல்லை. காரணம் என்னன்னா அந்த மாதிரி நடந்ததெல்லாம் எதேச்சையா நடந்ததுன்னு நினைக்கிறோம். பிரச்சனையை மட்டும் அவர் பிளான் பண்ணி உங்க மேல ஏவி விட்டாருன்னு நம்புறோம். என்னங்கய்யா இது? தீர்வு நடந்தா எதேச்சையா நடந்ததா, பிரச்சனை வந்தா என்னவா? அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அவரும் பார்வதியும் உட்காந்துட்டு நந்தியை கூட கூப்பிட்டுக்கிட்டு விளக்கு பிடிக்க சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி, இவன் இருக்கிறான் பாரு இந்த ஊர்ல, இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனை கட்டங்கட்டு அப்படின்னு நமக்காகவே பெருமான் 4 நாள் உட்கார்ந்து சிந்திச்சு பிளான் பண்ணி அந்த கேரக்டரை எல்லாம் நம்ம மேலே ஏவி விட்டா மாதிரி நினைக்கிறோம். ஆனால் தீர்வு வரும்போது எதேச்சையாக நடந்துருச்சுப்பா, நான் படு புத்திசாலிப்பா அதனால தப்பிச்சிட்டேன்பா. கொடுமை பாருங்க, பிரச்சனை வரும்போது கடவுள் பிளான் பண்ணி என்னை எப்படியெல்லாம் பழி வாங்குறார் பாருப்பா. தீர்வு வரும்போது நான் படு புத்திசாலி என்ன வந்தாலும் தப்பிச்சு வந்துட்டேன் பாத்தியா. ஐயா, கிணறும் லிங்கமும் வன்னியும் சாட்சி சொன்னதெல்லாம் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறதப்பா. நீ
சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை பொய்யில்லை. நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள், ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று உங்களை தொடர்ந்து நம்ப வைப்பவர்கள் உங்களை பலவீனர்களாக மாற்றுகிறார்கள். இறைவன் எப்போதும் உங்களை தாங்குகிறான், எப்போதும் உங்களை காக்கிறான், எப்போதும் உங்களை மேம்படுத்துகிறான், எப்பொழுதும் உங்களை தாங்கி நிற்கிறான் என்று நீங்கள் நம்பும் பொழுது பலசாலியாக தெய்வீகத்தன்மை உடையவர்களாக மாறுகிறீர்கள். எந்த நம்பிக்கை வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய உணர்ச்சி, உணர்வு, உயிர் மூன்றிலும் பெருமான் என்னவன், நான் தம்பிரான் தோழன் என்கின்ற உணர்வை தன் உணர்வு படுத்தி அனுபவமாக வைத்திருந்தார். அதனால் ஒரு பெண் என்ன, இரு பெண் என்ன, எத்துணை பெண் பொன் மண் கேட்டாலும் பெருமான் தூது சென்றிருப்பான். ஏனென்றால் அவர் உணர்வு எதுவோ அது மிகுந்த உத்தம நிலையில் இருந்தது. உணர்வை உத்தமம் ஆக்கும் உயர் வாழ்க்கை முறையே சைவம். ஐயா, பெருமான் தூது போனதெல்லாம் மட்டுமில்ல, அடுத்தது என்ன பண்ணாருன்னு சொல்றேன் கேளுங்க. இதுதான் கிளைமாக்ஸ். ஆழ்ந்து கேளுங்கள். சுந்தரர் கேட்டதையெல்லாம் கொடுத்தது மட்டுமல்லாது, கேட்டதையெல்லாம் செய்தது மட்டுமல்லாது, அதையும் தாண்டி பெருமான் சுந்தரருடைய பெயர் கூட கெட்டுவிடக்கூடாது என்று எந்த அளவிற்கு ஸ்ரத்தையோடு இருந்தார்னு பாருங்க. இரவிலே பெருமானை கால் தேய திருவடி கூட இல்லாமல் திருவாரூரின் தெருக்களிலே தூது செல்வதற்காக நடக்கச் செய்து தன்னுடைய காமசுகத்திற்காக பெருமானை ஏவல் கொண்ட செய்தி நாடு முழுவதும் தீயென பரவியது. சோழ நாட்டிலே திருப்பெருமங்கலத்தில் ஏயர்கோன் கலிக்காமர் என்கின்ற ஒரு பெரிய சிவனடியார் வாழ்ந்து வந்தார். இதை கேட்டதும் அவருக்கு நெஞ்சு பதைத்தது. ஐயோ, ஒரு சிவனடியார், தொண்டன், பக்தன் பெருமானை ஏவல் கொள்வது சரியா? அவர் ஏர்கோன் கலிக்காமருக்கு மட்டுமல்ல, கேட்கின்ற எல்லா சிவனடியார்களுக்குமே நெஞ்சு பதறும். தன்னுடைய காமத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக பெருமானை தூது செய்வது, அதுவும் 2 முறை பெருமானை ஏவல் கொள்வதா? ஏயர்கோன் கலிக்காமரால் இதை ஜீரணித்துக் கொள்ள இயலவில்லை. ஆழ்ந்து கேளுங்கள். சோழ நாட்டிலே திருப்பெரும் தலமொன்று, ஏயர்கோன்
கலிக்காமர் என்கின்ற சிவனடியார், வந்தொண்டர் சுந்தரர், தன்னுடைய சுயநலத்திற்காக பெருமானை ஏவல் கொண்டார் என்கின்ற செய்தி கேட்டதும் கடுங்கோபம் அடைந்தார். எல்லா சிவத்தொண்டருக்கும் கோபம் வந்துத்தான் ஆகணும். வரலன்னா அவங்க சிவத்தொண்டர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெருமானோ, அது எனக்கும் அவருக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதுக்கெல்லாம் நீங்க கோபப்படாதீங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மொத்த சூழ்நிலையையும் ஆராய வேண்டும். ஏர்கோன் கலிக்காமர் கடுங்கோபத்தோடு இருக்கின்றார். பெருமான் அந்த கோபத்தை தணித்து இருவரையும் இனிமையாக நட்பு பாராட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். உண்மையிலேயே சுந்தரர் செய்தது இன்னொரு சிவபக்தருக்கு நிச்சயமாக ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த அவப்பெயர் கூட சுந்தரருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. காரணம் என்னன்னு ஆழ்ந்து பாருங்க. அந்த அளவுக்கு பெருமான் சுந்தரர் மீது நட்பு பாராட்டி பக்தி வைக்க, ஸ்ரத்தை வைக்க, அன்பு செய்ய காரணம் என்ன? அப்படி என்ன செய்து விட்டார் சுந்தரர்? பெருமான் இப்படி ஓடி ஓடி கேட்டதையெல்லாம் செய்தது மட்டுமல்லாது, கேட்டது கெட்டதாக இருந்தாலும் அதன் காரணத்திற்காக இவருக்கு ஒரு பெயர் கூட கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு ஓடி ஓடி சுந்தரரை காக்க வேண்டிய அவசியம் என்ன பெருமானுக்கு? இந்த இருவருடைய உறவின் நட்பையும் பாருங்கள். மொத்த கதையையும் படித்தால் தான் அது புரியும். ஒரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்து அமிர்தம் எடுப்பதற்காக கடலை கடைகிறார்கள். அப்போது விஷம் வெளிப்படுகிறது. கடைவதற்காக உபயோகப்படுத்திய பாம்பு விஷத்தை கக்குகிறது. வாசுகி விஷத்தை கக்குகிறது. அந்த விஷத்தை பார்த்த உடனே அசுரர்கள், தேவர்கள் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டார்கள். பிரச்சனை வந்த உடனே ஓடி போற கும்பல். பிரம்மா விஷ்ணு எல்லாம் கூட ஓடி போயிட்டார்கள். இந்த விஷத்திலிருந்து பூமியை காக்க வேண்டிய பொறுப்புடைய எம்பெருமான் அமர்ந்து இருக்கின்றார். மீதி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்லை பக்கத்துல. அந்த சூழலிலும் தைரியத்தோடு நெஞ்சுரத்தோடு எம்பெருமான் இருக்க ஒரு தீங்கும் வராது என்கின்ற ஸ்ரத்தையோடு உடன் நின்றவர் ஆலால சுந்தரர். ஐயா, உண்மையிலேயே பிரச்சனை வந்தா மாதிரியும் எல்லாமே அழிஞ்சு போயிருமோன்ற பயத்தையும் உருவாக்கி அந்த சூழ்நிலையை காட்டினாதான் யார் யார் ஆலால சுந்தரர் அப்படின்னு நமக்கே தெரிய வருங்கய்யா. ஒரு காலத்தில் என்கிட்ட போறது ரொம்ப ஃபேஷன், இன்னொரு காலத்தில் என்னை எதிர்க்கிறது ரொம்ப ஃபேஷன். ஃபேஷனுக்காக வந்தது, ஃபேஷனுக்காக போனது, அது பேர் தான் கேட் வாக்குங்கிறது. இது ஃபேஷனுக்காக வந்துச்சு, ஃபேஷனுக்காக போயிருச்சு. இது போலத்தான்
விஷம் திரண்டாலும் பெருமான் இருக்க ஒரு அழிவு வருமா என்ற தைரியத்தோடு நின்றது மட்டுமல்லாமல், பெருமான் கடைக்கண் உத்தரவை புரிந்து கொண்டு மொத்த விஷத்தையும் ஒன்றாய் உருட்டி தன் கையில் தாங்கி, அது பக்கத்தில் போனால் செத்து போயிருவோமேனு விஷ்ணு பிரம்மா கூட ஓடி போயிட்டார்கள். ஆனால் தைரியமாக அதை சென்று கைகளில் தாங்கி திரட்டி கொண்டு வந்து பெருமானிடம் ஒப்படைத்தவர் ஆலால சுந்தரர். சோதனையின் போது உடன் இருந்தது மட்டுமல்லாமல் அதை சாதனையாக்குவதற்கு துணை நின்றதனால் ஆலால சுந்தரனுக்கு ஒரு துக்கமும் வராமல் ஒரு தீங்கும் வராமல் எம்பெருமான் காக்கின்றான். அதுதாங்க நட்பின் ரகசியம். அதுதான் நட்பின் ரகசியம். நீ செஞ்ச அந்த ஒரு செயல் போதுமப்பா, உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கேன்னு, என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன்னு எம்பெருமானே உருகி, எம்பெருமானே முடிவு செய்த, எம்பெருமானே நினைந்து, எம்பெருமானே அன்பு செய்த சுந்தரமூர்த்தி பெருமான் ஏர்கோன் கலிக்காமருக்கும் இவருக்கும் சுந்தரருக்கு உண்மையில் எந்த கோபமும் வருத்தமும் இல்லை. ஆனால் ஏர்கோன் கலிக்காமருக்கு வருத்தம், அந்த வருத்தம் காரணத்தோடு விளைந்த வருத்தம். பெருமான் எப்படியாவது இந்த ஊடலை பிணக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இந்த வருத்தம் தீர வேண்டும், கம்ப்ளீஷன் வரணும் நினைக்கிறார். உடனே ஏர்கோன் கலிக்காமருக்கு தீராத சூலை நோய் கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்லாது, அவர் கனவிலே போய் நம் வன்தொண்டன் சுந்தரன் தான் இதை தீர்த்து வைக்கின்ற ஒரே வழி தெரிந்தவன், அவன் தொட்டால் அவன் மாத்திரம்தான் இதற்கு தீர்வுன்னு சொல்றாரு. சுந்தரர் கனவுல வந்து, அப்பா போய் அவன் நோயை, சூலை நோயை தீர்த்து வைத்து வா அப்படின்னு சொல்றாரு. இப்படியாவது ரெண்டு பேரையும் சேர்த்துடலாம்னு. ஆனால் சில நேரத்தில் பக்தர்கள் பகவானை விட பிரைட்டா இருக்காங்க. ஏர்கோன் கலிக்காமர் சொல்றாரு, எம்பெருமானே, வழி வழியாய் உனக்கு அடிமையாய் இருக்கும் எங்களுக்கு எனக்கு வந்த ஒரு வியாதியை புதியவனாகிய சுந்தரன் வந்து தீர்ப்பதா? அவன் வந்து தொட்டு நான் நோய் தீர்ந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்று உடைவாளை எடுத்து வயிற்றை கிழித்து இறந்து விடுகிறார். உனக்கொரு தீங்கு செய்து உனக்கொரு மாறு செய்த ஒருவன் தொட்டுத்தான் என் வயிறு சரியாக வேண்டும் என்றால் அந்த வியாதி தீர்ந்து அப்படி இந்த உடலில் வாழ்ந்து ஒரு தேவை எனக்கில்லை என்று வயிற்றை கிழித்து கொண்டு இறந்து விடுகிறார் ஏர்கோன் கலிக்காமன். பக்தியின் ஆழத்தை பாருங்கள். நீயே சொன்னாலும் உனக்கொரு தீங்கு செய்தவர்களை சும்மா விட மாட்டோம், நீயே மறுத்தாலும் உனக்கொரு தீங்கு செய்தோரை மன்னிக்க மாட்டோம். பெருமானையே நடுநடுங்கச் செய்யும் பெரும் பக்தி. இதை கேள்விப்பட்டதும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயோ என்று அலறி அடித்து செல்கின்றார். சென்ற இடத்திலே ஏர்கோன் கலிக்காமரின் உடல் வீழ்ந்து கிடப்பதை, குருவாளால் வயிற்றை கிழித்து கொண்டு அவர் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிறார். ஐயோ, ஒரு பக்தன் மனம் வருந்துகிற, சிவபக்தன் மனம் வருந்துகிற நிலைக்கு நாம் காரணமாகி விட்டோமே. நம் சுயநலத்திற்காக பெருமானை ஏவல் கொண்டது சரியா? அதை கண்டு வருந்திய இவருடைய வருத்தம் நியாயமானதுதானே
என்று சுந்தரர் உருகுகின்றார். அந்த உருகுதலில் கம்ப்ளீஷன் நடந்துருது. நடந்தது மட்டுமல்லாமல் இவர் உயிர்விட காரணமாக இருந்ததால் இதே உடைவாளால் நானும் உயிர் விடுகிறேன்னு அதே உடைவாளை உருவி தன் வயிற்றை கிழித்து கொள்ள சுந்தரர் முயற்சிக்கின்றார். பெருமான் தோன்றி ஏர்கோன் கலிக்காமருக்கு உயிர் கொடுத்து சுந்தரருக்கு தடுத்தாட்கொண்டு அருள் கொடுத்து இருவருக்கும் இருவருடைய பக்தியின் சிறப்பையும் இருவருடைய பக்தியின் வேறுபட்ட பரிமாணத்தையும் புரிய வைத்து இருவருக்குள்ளும் இனிமைத்தன்மையை நிலைவச் செய்து மறைகின்றார். ஐயா, ஓலை கொண்டு கொடுத்த வரத்திற்காக தடுத்தாட்கொள்ள வந்து பித்தா என்று அவதூறு செய்யப்பட்டு ஓலை கிழித்தெறியப்பட்டு அப்பொழுதும் மனம் சளைக்காது மூல ஓலை வெண்ணெய்நல்லூர் உள்ளதென்று சொல்லி அங்கழைத்து சென்று தடுத்தாட்கொண்ட உண்மையை சொல்லி பறவை நாச்சியாருக்கு தூது சென்று இரண்டாவது ஒரு பெண் வேண்டும் என்று கேட்க சங்கிலி நாச்சிக்கும் தூது சென்று அவள் இட்ட நிபந்தனையை விளக்கி நிபந்தனையை பூர்த்தி செய்வதற்கு ஞானத் தெளிவும் கொடுத்து நிபந்தனையிலிருந்து எப்படியாவது வெளியேற முயற்சித்த சுந்தரன் சங்கிலி நாச்சியாரை ஏமாற்றாத வண்ணம் சங்கிலி நாச்சிக்கையும் காத்து இதையும் மீறி சுந்தரன் கொடுத்த சத்தியத்தை மீறி இருகண்களையும் இழந்தாலும் அதையும் பொறுத்து இரண்டு கண்ணையும் மீண்டும் கொடுத்து இதெல்லாம் போக மீண்டும் பறவை நாச்சியாருக்கு தூது சென்று அதை நாச்சியார் கேளாத போது இரண்டாவது முறை தூது சென்று இத்துணையும் செய்துவிட்டு இதெல்லாம் என்னை செய்ய வைத்ததற்காக மற்றவர்கள் உன்னை தவறாக நினைக்கவும் கூடாது என்று அந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து என்ன கேட்டாலும் செய்வேன் என்பது மட்டுமல்லாது செய்வது நான் என்பதனால் கெட்ட பெயர் கூட உனக்கு வந்துவிடக்கூடாது, அதற்கும் நானே பொறுப்பென்று நினைத்து இத்தனையும் பெருமான் செய்ததை அவர் கருணை என்று எண்ணி வியப்பதா, இத்துணையும் பெருமானையே செய்ய வைத்த சுந்தரரின் பக்தியின் சக்தி என்று எண்ணி வியப்பதா? இது சுந்தரரின் பக்தியின் சக்தியா, பெருமானின் கருணையா? பெருமான் கருணை பொங்கும் கங்கை போல் என்றென்றும் எப்போதும் எல்லோர் மீதும் உள்ளது. உண்மையில் இதை ஆழ்ந்து பார்த்தால் இதற்கு முக்கியமான காரணம் பெருமான் கருணை என்பதை விட சுந்தரரின் பக்தியின் சக்தியே என்றுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவுக்குத்தான் வர வேண்டும். ஏனென்றால் அந்த முடிவுதான் நமக்குள்ளும் சக்தி தரும் பக்தியை உருவாக்க முடியும். பக்தி 3 விதம் உண்டு. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதை பக்தி என்று நினைத்து கொண்டிருக்கிற மூடபக்தி.
அடுத்து முக்தி தரும் பக்தி, முக்திக்காக பெருமானோடு சம்பந்தம் செய்து கொண்டு பக்தி வைத்துக் கொள்ளுதல். அடுத்தது சக்தி தரும் பக்தி. திருநாவுக்கரசருக்கு இருந்தது முக்தி தரும் பக்தி, சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு இருந்தது சக்தி தரும் பக்தி. சக்தி தரும் பக்தியை வாழ்வதுதான் சூது வந்தபோது பெருமானை அழைத்து தீர்வு கண்டவர் நாவுக்கரசர். வாது செய்வதற்காக பெருமானை அழைத்து வெற்றி கண்டவர் ஞானசம்பந்தர். சூதுவாது இரண்டும் செய்வதற்காக பெருமானை அழைத்து என்ன வேண்டுமோ அதை தன் போக்கிலேயே சாதித்துக் கொண்ட ஒரே பக்தர் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி பெருமானார். இவர் மொத்த கதையும் படிச்சிங்கன்னா இவர் ஒரு முறை கூட பெருமான் விதிக்கு வணங்கவில்லை. தன்னுடைய மதிக்கு மட்டும்தான் பெருமானை வளைத்தார். தனக்கு என்ன தேவையோ அதற்கு பெருமானை வளைக்கின்ற பக்தியின் சக்தி. பெருமான் அப்பா பார்த்துக்கோயேன், இதை செய், இதுதான் வேண்டும். சைவம் வாழ்ந்து பார்க்க வேண்டிய வாழ்வியல் தத்துவம். மனிதர்களே, தமிழகமே வாருங்கள், சிவதீட்சையும் விசேஷ தீட்சையும் ஏற்று சைவத்தை வாழுங்கள். சில பக்தர்கள் கேட்டிருக்காங்க, சைவத்தை வாழுதல்னா என்ன சாமி, இன்னமும் தெளிவா சொல்லுங்களேன். இன்று நான் சொன்ன எல்லா கருத்துக்களின் சாரம் ஆழ்ந்து கேளுங்கள். சிந்தை முழுவதும் அனுபவபூர்வமாக உங்கள் உணர்வே இறைவன் இருக்கின்றான், அவன் எல்லா வல்லமையும் உடையவன் மட்டுமல்ல, பெருங்கருணை பேரருள் சக்தி. நான் அவனை தெரிந்து அவன் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, அவனுக்கும் என்னை தெரியும், அவனும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றான். ஐயா, அவன் உங்கள் மீது நம்பிக்கை வைக்காவிட்டால் உலகத்திலேயே மிக உயர்ந்த பரிசான ஞான குருவை உங்கள் வாழ்க்கையில் அளித்திருக்க மாட்டான். பல பேருக்கு அவன் பொன் கொடுத்தான், பல பேருக்கு பெண் கொடுத்தான், பல பேருக்கு அவன் மண் கொடுத்தான். வெகு சிலருக்கே அவன் தன்னையே குருவாய் கொடுத்தான். தன்னையே உங்களுக்கு குருவாக கொடுத்த உடனே தெரிஞ்சுக்கோங்கய்யா, நீங்கள்லாம் டிஸ்டிங்ஷன் லிஸ்டில் போயிட்டீங்க, டிக் பண்ணிட்டாரு. பாஸு, பார்டர் பாஸு, ஃபெயில் லிஸ்டில் இல்லை, டிஸ்டிங்ஷன் லிஸ்ட்டுக்கு போயிருச்சு. பொன் கொடுத்தவர்கள்லாம் பாஸ் லிஸ்டில் இருக்கலாம் ஒருவேளை.
பெண் பொன் கொடுத்தவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட்ல இருக்கலாம். தன்னையே குருவாக கொடுத்திருக்கிறான்னா டிஸ்டிங்ஷனை தாண்டின லிஸ்ட்டுக்கு போயிட்டீங்க நீங்க. குருவெனும் நிலையில் மட்டும் தானே வந்து மட்டும் அந்த திருப்பணியை பெருமான் செய்கின்றார். மற்ற திருப்பணிகளுக்கெல்லாம் மற்ற வேலைகளுக்கெல்லாம் அததுக்கு ஆட்களை அனுப்புவார். இந்த குருவின் வேலையை செய்வதற்கு மட்டும் தானே வருகின்றார். அதை ஒன்று மட்டும் வேற யார்ட்டையும் கொடுக்கறதில்ல. அது திருப்பெரும்பணி என்பதனால் திருப்பணி மட்டுமல்ல, பெரும்பணி மட்டுமல்ல, திருப்பெரும்பணி என்பதனால் அது ஒன்றிற்கு மாத்திரம் தானே வருகின்றான். ஞான குருவின் திருக்கண்ணில் பட்டவுடன் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பக்தியை அவன் ஏற்றுக்கொண்டான். உங்கள் தவத்தை ஏற்றுக்கொண்டான், உங்களையே ஏற்றுக்கொண்டான். நீங்கள் பெருமான் மீது வைத்திருக்கும் பக்தியும் அவர் உங்கள் பக்தியை ஏற்றுக்கொண்டு உங்களை கடைக்கண்ணால் பார்த்தருள்கின்றார் என்கின்ற தெளிவும் உங்களுக்குள் மலர்ந்து நீங்கள் வாழ்வதுதான் சைவம் எனும் வாழ்வியல். இதுதான் சைவத்தின் சாரம்ங்கய்யா, வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுதான் சைவத்தின் சாரம்ங்கய்யா. இது உங்களுக்குள்ள மலர்ந்தா போதும், நீங்க செய்யற செயலெல்லாம் சிவத்தொண்டாயிருக்கும். தெளிவா ஒரு முடிவு பண்ணுங்க, அஞ்சுவதும் அடிபணிவதும் அப்பன் ஒருவனுக்கே. வணங்குவதும் வேலை செய்வதும் அவன் ஒருவனுக்கே. என் வாழ்வின் முதல் ஆள் அவனே, முதல் ஆளியும் அவனே. முதல் ஆளும் அவனே, முதலும் அவனே, முதல் ஆளும் அவனே, முதல் ஆளியும் அவனே. வாழ்முதல் ஆகிய பொருளும் அவனே, வாழ்வின் முதலும் அவனே, வாழ்வின் முதல் ஆளும் அவனே, முதலாளியும் அவனே. அவனன்றி வேறொருவருக்கு உழைப்பதும் வேலை செய்வதும் இல்லைன்ற முடிவுக்கு வந்தீங்கன்னாலே நீங்க செய்யற வேலையெல்லாம் தானாவே அவன் சேவை மயமாகவே மாறிவிடுங்கய்யா. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, தானாவே அவன் சேவை மயமாக மாறிவிடும். செய்கின்ற எல்லா செயல்களும் தானாகவே அவன் சேவை மயமாக மாறிவிடும். சைவத்தை வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மிக 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 எளிமையான ஒன்று. வாருங்கள்,
சிவதீட்சை பெற்றுக் கொள்ளுங்கள். நவம்பர் 22 சமயதீட்சை, டிசம்பர் 31, ஜனவரி 1, 2, 3 4 நாட்களும் விசேஷ தீட்சையும் சமய தீட்சையும். நவம்பர் 28 சமய தீட்சையும், டிசம்பர் 31, ஜனவரி 1, 2, 3 ஆகிய 3 நாட்களும் விசேஷ தீட்சையும். அனுமதி இலவசம். சிவதீட்சை பெற்று சைவத்தை உங்கள் வாழ்வின் அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நினைத்தவுடன் நெஞ்சினிக்கும் வகையில் அடிவயிறே ஆனந்தத்தால் பொங்கும் அளவிற்கு அவன் கதையை குடியுங்கள். குருவோட வேலை என்ன தெரியுமாங்கய்யா? இவர் நடத்துகிற திருவிளையாடல்களை கண் முன் பார்த்தீர்களானால் அவன் நடத்திய திருவிளையாடல் சத்தியம். ஏனென்றால் இது சாத்தியம் எனும் பொழுது அதுவும் சத்தியம்தான் என்று உங்களுக்குள் மலர வைப்பதுதான் குருவோட வேலைங்கய்யா. குருவின் அருகாமையில் வாழ்ந்தீர்களானால் பழம்பெரும் புராணங்களும் இதிகாசங்களும் திருவிளையாடற் புராணங்களும் பக்தர்களின் கதைகளும் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று உங்கள் கண்முன் உலவுவதைக் காணலாம். கண்ணாரக் கண்டு காதாரக் கேட்டு மனதார நினைத்து உணர்வே ஆற ஆனந்தித்து உயிரார உன்னதத்தில் திளைத்து சைவத்தை வாழ்வியலாய் வாழ்ந்திட வாருங்கள். அம்பலவாணன் இன்னமும் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றான். தட்சிணாமூர்த்தி இன்னமும் தன் சாநித்தியத்தின் மூலம் சத்தியத்தை ஆலமரத்தடியிருந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். அன்னை மீனாட்சி அருகிருந்து சத்தியம் கேட்க வருவோர்க்கெல்லாம் அன்னமிட்டு ஆதரித்து அரவணைத்து அன்னத்தோடு நித்யானந்தத்தையும் சேர்த்து அளித்து கொண்டுதான் இருக்கின்றாள். திருவிளையாடற் புராணம் எல்லாம் சத்தியம், அது இன்றும் சாத்தியம். இது கதையல்ல, கவிதையும் அல்ல, வாழ்வை வாழ்வதற்கான விதை. இது கதையும் அல்ல, கவிதையும் அல்ல, அகவிதை. வாழ்வை வாழ்வதற்கான அகவிதை. திருவிளையாடற் புராணமெல்லாம் கதையும் அல்ல, கவிதையும் அல்ல, ஞான அகவிதை. இதை அகத்தில் விதைத்தால் பொங்கும் ஆனந்தத்தால் நீங்கள் வாழும் வாழ்க்கை நித்யானந்தமயமாய் நிறைந்திடும். சைவம் மலர்ந்திடும். நித்யானந்தம் நிறைந்து சிவபோதம் மலர்ந்து வாழ்கின்ற வாழ்வியலே சைவம். சைவத்தில் பெருமானை ஏதோ ஒரு தர்மத்தை நடத்துபவராக மட்டும் நாம் பார்ப்பதில்லை.
ஜீவன் எந்நிலையில் இருக்கின்றதோ அந்நிலையில் இருந்தவாறு தன் நிலைக்கு கொண்டு செல்ல எல்லா பொறுப்புகளையும் தானேற்று மூக்குத்தி முதல் முக்தி வரை எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்று தினசரி வாழ்க்கையில் அனுபவித்து ரசித்து வாழ்ந்து ருசிக்க வேண்டிய பரம்பொருளாய் சைவத்தில் மட்டும்தான் இறைவனை உணர இயலும். அத்வைதத்திலலாம் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. அரசனை பார்த்து 1/2 கிலோ கத்திரிக்காயை கேட்ப, வைரத்தையும் பொக்கிஷத்தையும் மட்டும் வாங்கிட்டு வாப்பான்னு. அப்போ கத்திரிக்காய்க்கு மட்டும் நாங்கள் வேற யாரையாவது பார்க்க முடியும்? கத்திரிக்காயானாலும் வைரமானாலும் அப்பனிடம்தான் கேட்போம், அவன்தான் கொடுப்பான் என்பது சைவம். ஏனென்றால் அவனிடம் மறைக்க ஒன்றுமே இல்லை, உரைக்க மட்டுமே எல்லாம் உண்டு. மறைக்க ஒன்றும் இல்லாத உரைக்கவே எல்லாம் உண்டெனும் நெருக்கத்தை உணர்வது சைவத்தில் மட்டும்தான் சாத்தியம். இல்லைன்னா திருவொற்றியூர்ல போய் பெருமான் சந்நிதியில் உட்கார்ந்துட்டு, பெருமானே என்னப்பா உங்களை பார்க்க வந்தேன், அதான் பார்த்துட்டல்ல, இல்லை வழியில் ஏதாவது விபத்தா? இல்லை இல்லை, சொல்லு. எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நீ சொன்ன பிறகு நான் தான் யோசிக்கணும், நீ சொல்லு. சங்கிலி நாச்சியாரை பார்த்தேன். பார்த்துட்டியா? சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. நல்லா இருக்கா? ரொம்ப முக்கியம். நான் தினம்தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ சொல்லு. பார்த்து பக்குவமா பேசி, ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சோம், அது திருவாரூர். சரி போ, பார்த்துக்கிறேன் போ. எந்த மதத்தில் ஐயா இந்த நெருக்கத்தை இறைவனோடு காண முடியும்? இது சைவத்துக்கே உரிய சிறப்பு. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நீங்கள் எல்லோரும் மேன்மைகொள் சைவநீதியை வாழ்ந்து நித்யானந்த நிலையில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் நிலைத்திருக்க வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக